வணக்கம். இது உங்கள் அபி உமையால் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதை போட்டுட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் அதை போட்டு நம்ம வதக்கணும். இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி அரைக்க போகிறோம். இஞ்சி ஒரு சின்னதாக 2 பீஸு, அதே மாதிரி பூண்டு ஒரு 3 பல்லு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் வரணும் வெங்காயம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். அதோட ஒரு 5 முந்திரி போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் வதக்கணும். நல்லா இந்த கண்ணாடி பதம் வர வரையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை. இதெல்லாம் வதக்கிட்டு அரைக்க போகிறோம், அதுக்காக தான். ஓரளவு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 4 தக்காளி எடுத்திருக்கான், மீடியம் சைஸு. அதை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுடலாம். அதில் போட்டுட்டு கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கலாம், அது நல்லா வதங்கணும். அது மூடி வச்சோம்னா சீக்கிரம் வேகும், அதுக்காண்டி தான் அப்பப்போ மூடி வச்சு ஒரு 2 கிளறிட்டு திரும்பி மூடி வச்சுக்கணும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடணும். ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைக்கணும். இது ஆறட்டும். இப்போது மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடுறோம். இதுக்கு வெறும் வெண்ணெய் தான் போட்டிருக்கோம், எண்ணெய் எதுவும் போடலை. அதோட ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை போடுறோம். போட்டுட்டு அந்த அரைச்ச பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டு வதக்குறோம். அதோட அந்த மிக்ஸி கழுவின அந்த தண்ணி, ஜாரை கழுவின தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், தனி மிளகா பொடி போடுறோம். நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதோட உப்பு முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சம் பார்த்து உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் சீனி கொஞ்சம் போட்டுக்கிறோம். அதையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா கலக்கி கொதிக்க விடலாம். இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம பன்னீரை போட போகிறோம். ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்துடுச்சு. கடைசியில் இறக்க போகையில் கஸ்தூரி மேத்தி அதை கையில் போட்டு லேசாக கசக்கிட்டு, காஞ்ச இலை தான் அது, அதை கையில் ஒரு தேய்ச்சிட்டு அப்படியே போட்டுடலாம். போட்டு கிளறி விட்டுடலாம். அடுத்து க்ரீம் போடுறேன் கொஞ்சம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம்.
க்ரீமை போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம், அதுக்காக தான் க்ரீம் போடுறோம். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அதை ரெடி ஆகிடுச்சு. பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ மேலே கொஞ்சமாக க்ரீம் போட்டு நடுவில் கொஞ்சம் பட்டர் வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு வரும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.